ஹவு டு கெட் ஜாப் அஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியரா நீங்க எப்படி வேலை தேடணும், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இதையெல்லாம் பல வீடியோஸ்ல பல மாடுலேஷன் எல்லாம் நானும் சொல்லிட்டேன். பட் நான் சொல்ற மாதிரி இந்த விஷயம் நீங்களாம் ஃபாலோ பண்ணி நீங்க வேலை தேடினீங்கன்னா உங்களுக்கு யாரு தயவும் தேவையில்லை. நீ கம்மின் தேவையில்லை. நீங்களாவே ஈஸியா ஒரு கம்பெனிக்குள்ள வேலைக்கு போயிடலாம். டிசைன் இன்ஜினியர் வேலை கிடைச்சிருக்கு. என்னது டிசைன் இன்ஜினியர் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். வெல்கம் மக்களே, உங்கள் KKMEC-யிலிருந்து என்ன அப்படின்னா வேலை. ஸோ வேலை 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 எங்கே கேட்டாலும் வேலை வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபோன் பண்ணி நிறைய பேர் அதை தான் கேட்குறீங்க. பட் என்னன்னா இந்த ஃபோன் பண்ணி இந்த வேலை கேட்குற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடூரம். என்னன்னா ஃபோன் பண்ணி சார் மெக்கானிக்கல் முடிச்சுக்கிறேன் அது வேலை இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஓ அடிக்கலாம் இன்ஜினியர் வேலை கேட்குறீங்களா, வேற ஏதாவது வேலை கேட்குறீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, தெரியலன்னா பரவாயில்ல. நீங்க இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் எப்படி வேலை தேடணும், எப்படி வேலை கேட்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனியில கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் ஐயா, ஃபர்ஸ்ட் விஷயம், டோன்ட் சர்ச் அ ஜாப். வேலையை போய் தேடாதீங்க, வேலை இருக்கக்கூடிய கம்பெனியை தேடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னோடது. புரியலண்ணா. என்னன்னா நம்ம பசங்களுக்கு பிரச்சனை என்னன்னா வேலை வேணுமா, ஓகே நான் மெக்கானிக் இன்ஜினியர், என்ன வேலை வேணும் டிசைன்ல, ஓகே சூப்பர், டிசைன் இன்ஜினியர் ஜாப் இன் சென்னை போடுறா கூகுள்ல போட்டோடனே முதல் லிங்க் ஒன்று வரும், உள்ள போய் அப்ளைன்னு பட்டன் இருக்கும், டைங்னு ஒரு அப்ளை, ஓகே ரைட். சி அதான் பிரச்சனையே. ஆஃபர் லெட்டர் வில் கம் டு யுவர் ஹவுஸ், ரைட். அவ்வளோதான், ஆஃபர் லெட்டர்ல வீட்டுக்கு அடிச்சிருவாங்க சார், நம்மளுக்கு என்ன சார் அப்ளை பண்ணியாச்சு. அதுவா கிடைக்கும்? ஆமா அதுவா கிளிக்குது. கேட்டு வாங்கி தாண்டி கிடைக்கும். பாப்போம் பாப்போம் பாக்குற உங்களா மாறி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, நிறைய பேர் தான் பண்ணிருப்பாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எப்படி உங்களுக்கு மட்டும் ஆஃபர் லெட்டர் உட்காந்து பையன் உங்களை மட்டும் எப்படி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, ரெசியூமை பார்ப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது ஐயா. சரியா? ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன் நீங்க மட்டும் பண்ணல, பட் இதை பண்ணுங்க, பண்ண வேண்டாம்னு சொல்ல தெரியாது. அதுக்காக ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணுங்க, பட் இதை மட்டும் பண்ணிட்டு சும்மா உட்காராதீங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஜென்ரலானா, இப்போ நீங்க டிசைன் இன்ஜினியரா போகணும்னு ஆசைப்பட்டீங்க. அப்பப்பா டிசைன் இன்ஜினியர் எழுதுறமா, சரி பரவாயில்ல எக்ஸாம்பிளுக்கு தானே, ஒரு டிசைன் இன்ஜினியரா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன ஃபீல்டு எல்லாம் போக போறீங்க, ஒரு ஆட்டோமொபைல டிசைன் இன்ஜினியரா போகணுமா, ஓகே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஓப்பனிங் தரதெல்லாம் தேடுங்க. இண்டீடு, டைம் ஜாப்ஸ், நாகுரி, அப்புறம் வேற என்ன இருக்குது, மான்ஸ்டரு, இந்த கிளாஸ் டோர், இது மாதிரி வெப்சைட்டுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது, அவ்வளோ இருக்கு. எல்லாத்துலயும் போய் தேடுங்க, அப்ளை பண்ணி வைங்க, தப்பு கிடையாது. பட் பேக்கப்பா நான் சொல்றேன் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. 5 நாள், எப்படி 5 நாள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு வேலை கன்ஃபார்மா கிடைக்கும். அப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நாங்க கீழே ஒரு லிங்க் வச்சிருக்கோம், அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க உங்க டீட்டெயில ஃபில் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கிடைக்கலனா ஓகேவா? ஓகே ஓகே, கதைக்கு வருவோம். என்ன பண்ணுங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இன் சென்னை அப்படின்னு போடுங்க, கம்பெனி கண்டிப்பா வரும். மெயினா இந்தியா மார்ட் போகும். இன்னொரு வெப்சைட் கூட இருக்குது, கரெக்டா எனக்கு வரும்னா ஃபன் டு டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு. பிரிக்கலாம் நீங்க டயர் 1 டயர் 2 கம்பெனியை எவ்வளவு டேர்ன் ஓவர் ஆகுது, எது பெரிய கம்பெனி எது சின்ன கம்பெனி, எந்த ஊர்ல எந்த ஏரியால என்ன மேனுஃபேக்சரிங் அப்படிங்கறத வந்து அப்படியே அக்கு வேற ஆணி வேற ஃபில்டர் பண்ணி பண்ணி நீங்க வந்து கம்பெனிஸ் சர்ச் பண்ண முடியும். சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. ஃபன் டு டேட்டா, எஸ் அப்படி ஒரு வெப்சைட் இருக்குது இருக்கு. என் ஃப்ரெண்டு சொன்னது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் சர்ச் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து மொபைல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை பிசிலையோ நீங்கள் இதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் எடுத்து ஒரு எக்ஸலில் போடுங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாம், இந்த கம்பெனிக்கு எல்லாத்துக்கும் மெயில் ஐடி இருக்குதா, ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குதா, சூப்பர். ஃபார்முலா பக்காவாக அவங்க ஒரு ரெசியூம் ரெடி பண்ணுங்க. ரெசியூம் அப்பப்பப்பப்பா எனக்கு புரியல, இந்த ஏஐ வந்தது தான் வந்துச்சு. ஏஐல போட்டு ரெசியூம் எடுக்கிறேன்னு ரெசியூம் எல்லாம் எடுத்துட்டு வர்றீங்க. பட் ரெசியூம்ல இருக்கிறத பார்த்து கொண்டாங்க, ரெசியூம்ல என்ன இருக்குது, ஹாபிஸ் என்னென்ன ஹாபிஸ் அப்படின்னு கேட்டா அதுவே உங்களுக்கு தெரியாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.
அந்த ரெஸ்யூம்ல போட்டுக்கிற விஷயம் உங்கள்ட்ட கேட்டாவே தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? நீங்க எதுல வேணாலும் ரெடி பண்ணுங்க, பட் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கணும். பிளஸ் அந்த ரெஸ்யூம்ல இருக்கிற விஷயம் என்னதான் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ரெஸ்யூமை நீங்க படிங்க, சரிங்களா? அதை படிங்க. ஓகே, பக்காவும் ஒரு ரெஸ்யூம் வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு லெட்டர் ஏஐ யூஸ் பண்ணி ChatGPT அதெல்லாம் போட்டு பக்காவான ஒரு கவரிங் லெட்டர், பக்காவான ஒரு மெயில் வச்சு தட்டி விடுங்க. எல்லா மெயில் அடிக்கும். சார் அங்கே அந்த ஓப்பனிங் பார்த்தேன், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, நான் ஃப்ரெஷர், நான் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா? எதுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை? அப்ளை பண்ணுறதுக்கு எவனா காசு கேட்குறானே? இல்லை இல்லை, அப்போ அப்ளை பண்ண வேண்டியது தானே. கரெக்டா கட்டுவிட்டா? அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டானே, ஒருவேளை உங்கள் ரெஸ்யூம் அவங்க பார்த்து பிடிச்சி இன்டர்வியூ கூப்பிட்டு ஜாப் ஓகே ஆயிடுச்சுன்னா வேண்டான்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, போகத்தானே போகிறோம், அப்போ அப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகே பஸ். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். கம்பெனிஸ் லிஸ்ட்டு எடுத்து மெயில் எல்லாத்துக்கும் பண்ணுறீங்க. மெயில் ஐடி இல்லை, கிடைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயில் ஐடி இருந்தாலும் மெயில் அனுப்பிச்சிருந்தாலும் அனுப்பலைனாலும் ரொம்ப சிம்பிளாக அடுத்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுங்க. கம்பெனிக்கு ஹெச்ஆருக்கோ இல்லை எம்டிக்கோ, ஸோ கம்பெனிக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. இது கொஞ்சம் எம்என்சி கம்பெனினா ஹெச்ஆருக்கு டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அதுவும் எடுத்த உடனே ஹெச்ஆர் கனெக்ட் ஆகாது, ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு போகும். அந்த ஆப்ரேட்டர் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹெச்ஆரில் கனெக்ட் பண்ணுவாங்க. அது கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி கால், CALL அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கம்பெனிக்கு எப்படி கால் ஃபோன்ல பேசணும் அப்படிங்கிறத செப்பரேட்டா தனி ஒரு வீடியோவா நான் உங்களுக்காக போடுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா கால் பண்ணி நீங்க ஹெச்ஆர்டியோ இல்லை ஓனர்டியோ கனெக்ட் ஆயிட்டீங்க. கனெக்ட் ஆனதுக்காக அவங்கள்ட்ட கேளுங்க, சார் நான் டிசைன் இன்ஜினியர், நான் இதெல்லாம் வந்து முடிச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேளுங்க. அவர் 2 பதில் தான், அதிகபட்சம் 3 பதில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இல்லை, ரெஸ்யூம் அனுப்புங்க பார்த்துட்டு சொல்றேன், இல்லை வேலை இல்லை, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுங்க ஐயா. இது 3 தான், இவ்வளவுதான். இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் ஒரு கம்பெனிக்கு பேசுறதுக்கு? இப்போ நான் சொன்ன விஷயம் பேசுறதுக்கு மீறி போனா ஒரு 5 நிமிஷமே அதிகம்தான். சரி வச்சுக்கங்க 5 நிமிஷம்னு, 5 நிமிஷம் வச்சுக்கங்கய்யா. ஸோ அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 10 கம்பெனிக்கு பண்ணா 50 நிமிஷம், 20 கம்பெனிக்கு பண்ணா 50 100 நிமிஷம். 100 நிமிஷம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரமா? சரி ஆகட்டும், 2 மணி நேரங்கய்யா. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரை மணி நேரத்துல மொத்தமா எல்லாத்துக்கும் பேசியிருப்பீங்க. ஸோ ஒரு 1 மணி நேரம் எடுத்துக்கங்க. 1 மணி நேரத்துல நீங்க 20 கம்பெனிக்கு தாராளமா பேச முடியும். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஒரு நாளைக்கு 20 கம்பெனிக்கு நீங்க பேசினா மட்டும் போதும். என்னென்ன சொன்னாங்க, நாளைக்கு கூப்பிடு, ரெஸ்யூம் எடுப்பு பார்த்துட்டு சொல்றேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஒரு எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வேலை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தா பத்தாது. கொஞ்சம் நம்ம இறங்கி வேலையும் செய்யணும். அப்பதான் அந்த வேலையே உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க, எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்த நாள் The next day. இதே மாதிரி ஒரு 20 கம்பெனி 5 நாளைக்கு பண்ணுங்க ஐயா. நான் தான் ராமசாமி பேசுறேன். சொல்லுங்க 5 நாள், 5 நாளுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கம்பெனிக்கு நீங்க கால் பண்ணி பேசியிருப்பீங்க. ஆமாங்க, புரியுதா? இப்ப புரியுது. 100 கம்பெனிக்கு பேசினா 100 கம்பெனிலுமே உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற கேள்விதான் எங்கிட்ட இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆமா சார், நான்லாம் வந்து 100 கம்பெனி என்ன சார், 100 கம்பெனி 300 கம்பெனி 400 கம்பெனிக்கு நான் ஃபோன் பண்ணிருக்கேன் சார், ஒரு கம்பெனிலுமே எனக்கு வேலை கொடுக்கல சார் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்க கீழே எல்லாம் போய் அப்ளை பண்ண வேண்டாம், எனக்கே கால் பண்ணுங்க. என் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. கால் பண்ணி சார் நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணேன், ஒரு கம்பெனி கூட எனக்கு வேலை கொடுக்கல, என்னமோ வாய்க்கு வந்தபடி நீங்க வாடி சொல்லிட்டு போயிட்டீங்க, உண்மையாக வேலை கிடைக்குமா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நீங்க எனக்கு டேரக்டா ஃபோன் பண்ணுங்க. இல்ல சார் நீங்க சொன்ன மாதிரி பண்ணேன், எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் அதையும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஐயா. சரியா? அப்படியா? ஓகே, இவ்வளவுதாங்க விசேஷம். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இதை ஃபாலோ பண்ணாவே டெஃபினட்டா 100 கம்பெனில இருந்து கண்டிப்பா 10 கம்பெனில பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும். 5 கம்பெனில உங்களை டைரக்டா வர சொல்லுவாங்க. அதுல 2 கம்பெனில நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆயிருப்பீங்க. அதுல எந்த கம்பெனிக்கு போலாங்கிறத நீங்க முடிவு பண்ண அந்த கம்பெனிக்கு போயிடுங்க. ஓகேவா? ப்ளீஸ், வேலை இல்லை, வேலை இன்னொருத்த போய் கேட்கறது, என் ஃப்ரெண்டு சொல்றேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சும்மா உட்காந்துருக்காதீங்க. இப்ப படிச்சு முடிச்சிருக்கீங்க, இந்த தப்பு தான் எல்லாருமே பண்றீங்க. அவரு சொல்றது இருக்கட்டும், நீங்க இந்த பக்கம் தேடுங்க. ஒரு மாசம் வரைக்கும் நீங்க வேலை தேடுங்க. சார் நான் 1 மாசம் கழிச்சு ஜாயின் பண்ண முடியும், வெயிட் பண்ணிட்டு சார், வீட்டுல வேலை கம்பெனி சொல்லிருங்க. உங்க ஃப்ரெண்டு வேலை ஓகே ஆயிடுச்சுன்னா அங்க போயிடுங்க. ஓகே ஆகலையா, பேக்கப் உங்களுக்கு ரெடியா இருக்குது.
வேலை இல்லாம சும்மா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த அளவுக்கு கிரைம் தான். He is the biggest criminal. This is the biggest national issue. ஏன்னா கஷ்டப்பட்டு உங்களை காசு கட்டி படிக்க வச்சு கொஞ்சம் பூமர் மாதிரி போகுதுல, பட் வேற வழி இல்லைங்கய்யா, அதெல்லாம் படிக்க வச்சு நீங்களும் வேலைக்கு போறதுக்காக தானே துணியா துடிக்கிறீங்க. ஸோ யூஸ் பண்ணுங்க, வேலைக்கு போகாம சும்மா இருக்காதீங்க. இல்லை சார் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நான் போலான் இருக்கேன் அப்படின்னா கோர்ஸை டிசைட் பண்ணாதீங்க, என்ன வேலைக்கு போறீங்கன்னு டிசைட் பண்ணுங்க. அந்த வேலைக்கு ஒரு கோர்ஸ் தேவையா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுங்க. அந்த கோர்ஸை எங்க படிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அப்புறமா போய் கோர்ஸை படிங்க, வேலைக்கு போங்க. சரியா? ஓகே, ஸோ இதாங்க தகவல். இப்படி வேலை தேடுங்க, ஈஸியா கிடைக்கும். இந்த வேலை தேடுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு ஏன் தெரியுங்களா எப்படி அப்படின்னா நீங்க எனி டைம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ண, வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உடனே ரிப்ளை பண்றதுக்கு முயற்சி பண்றேன். பட் ஒரு நாள்லயே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரிப்ளை வந்துடும், ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம் நாங்க. அல்லது உங்களுக்கு டேரக்டா ஜாப் எது வேணும்னாலும் நீங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும், அதுக்கு நீங்க கால் பண்ணலாம். அல்லது வெப்சைட் லிங்க் யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கான ஜாப்புக்கும் அப்ளை பண்ணலாம். அல்லது எம்இசி நடத்தக்கூடிய ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே லிங்க் இருக்கும், என்கொயரி பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்றோம். வேற ஏதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.